வணக்கம். தனுசு ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்கள் எப்பொழுதுமே அதிர்ஷ்டமான ஒரு நபர்கள் கிடையாது. அதிர்ஷ்டம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில வேலை செய்யவே செய்யாதுங்க. நீங்கள் எப்பொழுதுமே நான் அதிர்ஷ்டம் கிடையாது என்று நினைத்த நேரங்கள் கூட உங்களுக்கு அதிகமாகத்தாங்க இருந்திருக்கும். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? அதிர்ஷ்டம் இருந்தாலுமே அதனை பிடிக்க நிலைத்தன்மை என்பது வேண்டுங்க. நம்முடைய வாழ்க்கையில ஒரு வேலையை செய்கிறோம், ஒரு தொழில்களை செய்து கொண்டு இருக்கிறோம் என்றால் அதில் நமக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கிறது கிடைக்கலை, அது இரண்டாவது விஷயம். நம்முடைய கடின உழைப்பையும் நம்முடைய தினசரி அந்த ஒரு வேலையை நம்ம செய்து கொண்டே இருக்கணுங்க. அப்போ நம்ம எப்போ செய்து கொண்டே இருக்கிறோமோ அப்பொழுது தாங்க நம்முடைய வாழ்க்கையில போதுமான அளவுக்கு வெற்றிகள் என்பது கிடைக்க ஆரம்பிக்கும். ஒரு நாள் ஒரு வேலையை செய்துவிட்டு அது நமக்கு கிடைக்கவில்லை கிடைக்கவில்லை என்று கூறினால் எதுவுமே நம்முடைய வாழ்க்கையில கிடைக்காம தாங்க போய்விடும். எனவே முடிந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில சில விஷயங்களை தொடர்ந்து செய்து பார்த்தால் மட்டுமே நன்மைகள் என்பது நடக்க ஆரம்பிக்கும். நீங்கள் வாழ்க்கையில வாய்ப்புகளை ஆரம்பத்தில் நீங்க தவற விட்டிருந்திருப்பீங்க. ஆனா அதை முழுமைக்கும் நீங்க புரிந்து கொள்ள ஆரம்பித்திருப்பீங்க. போக போக இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில எப்படி இருக்கும், எப்படியெல்லாம் நடக்கும் என்பதை நீங்கள் போக போக புரிந்து கொள்ள ஆரம்பித்திருப்பீங்க. இந்த மாதிரியான அதிர்ஷ்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையில முழுமையாக உங்களுக்கு வேலை செய்யாமல் இருந்தாலும், ஆனால் நீங்க கடின உழைப்புகளை மட்டுமே நம்பி வேலை செய்யக்கூடிய ஒரு மனிதர்கள், அது உங்களுக்கு நிச்சயமா கை கொடுக்கவும் ஆரம்பிக்குங்க. நீங்க எல்லாமே நல்லதுக்காகத்தான் நினைத்தீர்கள். ஆனா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எப்போதுமே மற்றவர்களுக்கு நல்லது நடக்கணும், எனக்கும் நல்லது நடக்கணும் என்று நீங்க நினைக்கக்கூடிய ஒரு மனிதர்கள். யாரையுமே நம்ம கீழே தள்ளணும், மற்றவர்களுடைய மனதை நம்ம உடைக்கணும் என்று எந்த விதமான எண்ணங்களும் உங்களுடைய மனதிற்குள் இருக்கவே இருக்காதுங்க. ஆனா எல்லா விஷயங்களும் நல்ல முடிவுக்கு உங்களுக்கு போகவில்லை என்கிற ஒரு கோபம் உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டேதாங்க இருக்கும். அது உங்களை இன்னமும் தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு ஆழ்த்தி கொண்டேதாங்க இருக்கும். ஆரம்பத்தில் எதுவுமே உங்களுக்கு தெரியாமத்தான் இருக்கும். ஆனால் போக போக இதெல்லாம் ஏன் நடக்கிறது, எதற்காக நடக்கிறது என்று பல கேள்விகளுக்கு உங்களுக்கு பதிலானது தெரியாமல் இன்னமும் நீங்க கஷ்டத்துல வாழ்ந்து கொண்டே இருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கை எப்பொழுதுமே யாராலும் மதிப்பிட முடியாத ஒரு வாழ்க்கையாக இருக்கும். அந்த ஒரு ரியாலிட்டி தாங்க உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பாடத்தை நிச்சயமாக உங்களுக்கு தேடியும் கொடுக்குங்க. உங்களுடைய சுதந்திரம் ஏன் தெரியுமா உங்களுக்கு பிரச்சனையாக மாறியது? நீங்கள் சுதந்திரத்தை மிகவும் நம்பக்கூடிய ஒரு மனிதர்கள், சுதந்திரத்துக்கு எப்பொழுதுமே அதிகப்படியான முன்னுரிமை கொடுக்கக்கூடிய ஒரு நபர்கள். ஆனால் சில நேரங்கள்ல அந்த சுதந்திரம் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில தவறாக போயிருந்திருக்கும். யாரை நம்பி இவர்களுடன் சென்றால் என்னுடைய வாழ்க்கை சுதந்திரமானது கிடைக்கும், என்னை புரிந்து கொண்ட ஒரு மனிதர்கள் இவர்கள்தான் என்று உங்களுடைய வாழ்க்கையை சில நபர்களிடம் நீங்க ஒப்படைத்து விடுவீங்க. ஆனா போக போக அந்த மனிதர்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையில தவறான பாதையில போக ஆரம்பிப்பாங்க. நீங்க எடுத்த ஒரு முடிவு, நீங்க எடுத்த அந்த ஒரு செயல் தவறான ஒரு செயல் என்று போக போகத்தாங்க உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஆரம்பத்தில் எல்லாமே சரியாக இருப்பது போல தோன்றினாலும் ஆழமாக ஒவ்வொரு நபரையும் நீங்கள் கவனமாக உற்று நோக்காமல் இறங்கியிருப்பீங்க. அது உங்களுக்கு போக போக தவறான ஒரு முடிவை எடுத்து விட்டோமோ என்று உங்களை அது வருத்தப்படவும் வைக்குங்க. அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில இப்போது ஒரு பிரச்சனையாகவும் மாறியிருக்கும். நீங்கள் ஏன் தெரியுமா திரும்பி திரும்பி உங்களுடைய வாழ்க்கையில தோல்விகளை மட்டுமே ஏற்றுக்கொண்டிருப்பீங்க. நீங்க தோல்விகளை பல முறை எப்பொழுதுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனிதர்கள். அது மட்டுமல்லாமல் சில மனிதர்கள் சில விஷயங்கள்ல அது உங்களுக்கு திரும்ப திரும்ப நடந்து கொண்டேதாங்க இருக்கும். இது தாங்க உங்களுடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகளையும் சில மாற்றங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்காம இருக்கும். நீங்கள் சிச்சுவேஷனை எப்பொழுதுமே சேஞ்ச் பண்ணணும்னு நினைப்பீங்க. ஆனால் அது உங்களுடைய வாழ்க்கையில சேஞ்ச் பண்ண விடாது. அது மீண்டும் மீண்டும் அதே ஒரு இடத்தில் வைத்து உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்து கொண்டேதாங்க இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில உண்மையான சில விஷயங்கள் என்ன தெரியுமா? ஒரு பாயிண்ட்ல உங்களுடைய வாழ்க்கை நல்லா ஸ்டாப் ஆகி அப்படியே நின்று இருந்திருக்குங்க. நீங்க எவ்வளவுதான் வாழ்க்கையில முன்னேறி போகணும்னு நினைத்தாலும் அது உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றாம அது அப்படியே உங்களை நிறுத்தி கொடுத்திருக்கும். நீங்கள் இப்படி போனா எங்கே போவீர்கள் என்று பல கேள்விகள் உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டேதாங்க இருந்திருக்கும். அந்த ஒரு நிமிடம் தாங்க உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வழியை கொடுத்திருக்கும். அது உங்களால மறக்க முடியாம இன்னும் கஷ்டத்திற்கு மேல ஒரு கஷ்டங்களை உங்களுக்கு தேடி கொடுத்திருக்கும். அதுதான் உங்களை விழிக்கவும் வைத்திருக்கும். நீங்கள் இப்படி ஆகுவதற்கான காரணங்களாகவும் அது நிச்சயமாக இருக்கும். நீங்கள் இப்போது இருக்கக்கூடிய ஒரு நிலைமை, அது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சாய்ஸாக இருக்கலாம், உங்களுடைய மனநிலையாக இருக்கலாம், இன்னும் உங்களுடைய அனுபவங்களாக இருக்கலாம். எல்லாத்தையும் ஒரு முடிவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கையானது இருக்கும். நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில சுதந்திரத்தை தேர்வு செய்யக்கூடிய ஒரு மனிதர்கள். எனவே இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில டிசிப்ளின் என்பது உங்களுடைய வாழ்க்கையில மிஸ் ஆகியிருக்கும். எனவே நான் கூறியது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடந்திருக்கும். இனிமேல் நீங்க என்ன செய்ய போறீங்க, என்ன செய்யக்கூடாது என்பதை நீங்கள் தான் கவனமாக முடிவெடுத்து வாழ வேண்டுங்க. எனவே இதுல மட்டும் உங்களுடைய முடிவை நீங்க கவனமாக எடுங்கள். உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறிவிடும். நான் கூறியதில் ஏதேனும் தவறுகள் இருந்தால் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். இனிமே வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு தனுசு
ராசி அன்பர்களின் வாழ்க்கையில எதிர்பாராத நல்ல செய்திகள் உங்களை தேடி வரும். நீங்கள் எதிர்பார்க்காத, நம்பவே முடியாத நிறைய நல்ல நல்ல செய்திகள் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு வெளிச்சத்தை தேடி கொடுக்கும். அந்த செய்திகளை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படவோ ஆரம்பிப்பீங்க. அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கலாம், இல்லை என்றால் ஒரு வெற்றிக்கான ஒரு பாதையாக இருக்கலாம். அதுவும் இல்லை என்றால் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல பாசிட்டிவான மாற்றங்களை உங்களுக்கு தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கலாம். இந்த விதமான தகவல்கள் உங்களுடைய வாழ்க்கையில பல விஷயங்களை உங்களுக்கு தேடி கொடுக்கும். வாழ்க்கை என்றால் என்ன, வாழ்க்கையில நம்ம எப்படி வாழ வேண்டும், எந்த விஷயங்களை எல்லாம் கைப்பற்ற வேண்டும் என்று எல்லா விதமான முடிவுகளுக்கும் இனிமே உங்களுக்கு பதிலானது கிடைக்கும். இனிமே உங்களுடைய வாழ்க்கை அட்வென்ச்சர் போல மாறவும் ஆரம்பிக்கும். வாழ்க்கையில எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ருட்டீனா இருந்த வாழ்க்கையை விட இப்போது உங்களுடைய வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. புதிய இடங்கள், புதிய அனுபவங்கள், புதிய மாற்றங்கள், புதிய சேலஞ்சுகள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய லைஃப்பை மாற்றி கொடுக்கவும் ஆரம்பிக்குங்க. நீங்க எந்த விதமான பயமும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையை ஆராயவும் ஆரம்பிப்பீங்க. வாழ்க்கைனா என்ன என்பதை சுத்தி பார்க்கவும் இனிமே செய்வீங்க. முடிந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா விதமான பயமும் பதற்றமும் இனிமே உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போக ஆரம்பிக்கும். வாழ்க்கையை இனிமே நீங்க சந்தோஷமான ஒரு மனிதர்களாக வாழவும் செய்வீங்க. இனிமே உங்களுடைய கனவுகள் இனிமே நிஜமானதாக மாறியும் விடுங்க. மனதில் வைத்திருந்த சில கனவுகள் அது இப்போது உங்களுடைய வாழ்க்கையில நிஜமானதாக மாற ஆரம்பிக்கும். நீங்கள் இந்த ஒரு நேரத்துல மனதிற்குள் வைத்த சில விஷயங்கள் உங்களுடைய ரியல் லைஃப்ல வரவும் ஆரம்பிக்கும். இது உங்களுடைய வாழ்க்கையில உண்மையான வாழ்க்கையில் நடப்பது போல தெரிந்தாலும் அது உங்களுக்கு நல்ல ஆழமான சில பாடங்களை உங்களுக்குன்னு நிச்சயமா ஏற்படுத்தியும் கொடுக்குங்க. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படவும் ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை பெரிய பெரிய மாற்றங்களை உங்களுக்குன்னு தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்குங்க. உங்களுடைய அதிர்ஷ்டங்கள் இந்த ஒரு நேரத்தில் எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளை நிச்சயமாக தேடியும் கொடுக்கும். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்காத நேரத்தில் கூட அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு ஆதரவாக மாறிவிடும். இதுவரைக்கும் அதிர்ஷ்டமே என்னுடைய வாழ்க்கையில் அடிக்க என்று கூறிக்கொண்டிருந்த உங்களுடைய வாழ்க்கையில் இனிமேல் அதிர்ஷ்டங்கள் மட்டும்தாங்க அடிக்கும். ஆனால் அது எப்படி ஏற்படுகிறது, எப்படியெல்லாம் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கிறது என்று உங்களுக்கே தெரியாது. அந்த அளவுக்கு சின்ன சின்ன அதிர்ஷ்டங்களாக உங்களுக்கு தெரிந்தாலும் அது உங்களுடைய வாழ்க்கையில் போக போக பெரிய பெரிய மாற்றங்களை உங்களுக்குன்னு ஏற்படுத்தியும் கொடுக்கவும் ஆரம்பிக்குங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு பெரிய வாய்ப்பை கூட இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க பெற ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வாய்ப்பானது உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். அது உங்களுடைய கரியர்ல வர ஆரம்பிக்கலாம், இல்லைன்னா உங்களுடைய எதிர்காலத்தை நோக்கி வரலாம். இல்லை அப்படின்னா புதிய ஒரு தகவல்களை உங்களுக்கு தேடி கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக கூட நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில இருக்கலாம். எல்லாத்தையுமே நீங்க இந்த ஒரு நேரத்துல மாற்ற வேண்டும் என்று நினைத்து வாழக்கூடிய ஒரு மனிதர்களாக உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இருந்து கொண்டிருப்பீங்க. ஆனா இனிமே வரக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே மாறிவிடுங்க. உங்களுடைய வாழ்க்கையும் அடுத்த கட்டத்தை நோக்கி செல்லவும் ஆரம்பிக்கும். நீங்கள் இருந்த ஒரு நிலைமை இப்பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கையில ஆரம்பமாக செய்யும். இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் மட்டுமே தாங்க இருந்திருக்கும். ஆனா இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் என்பது நடக்க ஆரம்பிக்கும். இப்போது நீங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி செல்லவும் ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய யோசனைகள், உங்களுடைய எல்லா விதமான பிரச்சனைகளும், உங்களை சுற்றி நடக்கக்கூடிய சில விஷயங்கள், உங்களுடைய அச்சீவ்மெண்ட் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மாதிரியான சில விஷயங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையில உண்மையான ஒரு முன்னேற்றம் என்பதை உங்களுக்கு நிச்சயமா தேடியும் கொடுக்குங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளவும் ஆரம்பிக்கணுங்க. மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம்.